தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாதினம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 26/5/2025 அதிசக்தி வாய்ந்த அமாவாசை வருது, தவற விடாதீங்க. இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. பித்ருக்களுடைய தோஷம் முழுமையாக நீங்குவதற்கும் முன்னோர்களுடைய பரிபூர்ண அருள் கிடைப்பதற்காகவும் சக்தி வாய்ந்த இந்த அமாவாசை. சக்தி வாய்ந்த அமாவாசை அப்படின்னா என்ன? எல்லாம் ஒரே அமாவாசை தானே? அப்படி இல்லைங்க. இப்போ ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலயபட்ச அமாவாசைன்னா அதிசக்தி வாய்ந்த அமாவாசை. இப்போ இந்த மாதத்தில் அதிசக்தி வாய்ந்த அமாவாசைன்னு சொல்லக்கூடியது எதற்கு அப்படின்னா, இந்த நட்சத்திரமும் சில நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரங்களோடு இந்த அமாவாசை திதி சேர்ந்து வரும்போது அதிசக்தி வாய்ந்த அமாவாசை. அப்படித்தான் கிருத்திகை நட்சத்திரமும் இந்த அமாவாசை திதியும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள் 26/5/2025 திங்கட்கிழமை நமக்கு இருக்குது. திங்கட்கிழமை காலையில் ஒரு 11:30 மணிக்கு இந்த அமாவாசை திதி நமக்கு ஆரம்பிச்சிடுது. கிருத்திகை நட்சத்திரம் காலம்பரவே 7:30 மணிக்கு ஆரம்பிச்சிடுது. இது ரெண்டும் சேர்ந்து தான் அமாவாசை இரவு தங்குகிறது. இந்த அமாவாசை நாளில் பித்ருக்களுக்காக அமாவாசை விரதம் இருப்பவர்களுக்கு நம்ம முன்னாடி ஒரு நிகழ்வு சொல்லிடலாம். இந்த இலை போடக்கூடிய நேரம், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அமாவாசை விரதங்களை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. அமாவாசை விரதங்களுக்கு ரொம்ப வீடியோக்கு ரொம்ப பேர் கொடுக்குறாங்க. அது சரிதான். காலையிலேருந்து எதுவும் அன்னம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அமாவாசை விரதம் இருக்கிறவங்க சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து குளித்ததுக்கு பிறகு உங்களுடைய பூஜை அறையில் விளக்கேற்றி, நீங்கள் சிவகோத்திரமாக இருந்தால் நமச்சிவாய மந்திரம், விஷ்ணு கோத்திரமாக இருந்தால் நாராயண மந்திரத்தை சொல்லிக்கிறலாம். நமோ நாராயணா சொல்லிக்கிறலாம். சிவகோத்திரம் ஓ நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிட்டு அதன் பிறகு தண்ணி, அதாவது ஜலம் எடுத்துக்கலாம், தண்ணி குடிச்சுக்கலாம். முன்னோர்களை வழிபட்டு அன்னைக்கு தான தர்மங்கள் செய்வது ரொம்ப விசேஷம். அன்னங்கள் விசேஷம். பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது, காய் வகைகள் கொடுப்பது, தவிடு, அருகம்புல், வெல்லம் கொடுப்பதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த தான தர்மங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்யலாம். அப்புறம் இலை போடக்கூடிய நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? அது இப்போ நம்ம பார்த்தோம்னா திங்கட்கிழமை காலையில் 7:09 ராவு காலம் வரும், 10 to 12 யமகண்டம் வரும். 12 மணிலிருந்து 1:30 மணிக்குள்ளாக முன்னோர்களுக்கு இலை போடக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் முன்னோர்களுக்கு இலை போட்டு அவங்களுக்கான உங்களுடைய சம்பிரதாயப்படி எப்படி பூஜைகள் செய்வீங்களோ அப்படி நீங்கள் செஞ்சு பூர்த்தி, அதாவது அமாவாசையை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அமாவாசை விரதங்கிறது இலை போட்டு காகத்துக்கு சாதம் வச்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக அன்னம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட வேண்டும். அப்போ அமாவாசை விரதம் இருக்கிறவங்க கிருத்திகை விரதம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியாது. மனசார பக்தியோடு இருந்தால் போதுமான விஷயம். அன்னம் எடுத்துக்கிறாமல் கிருத்திகை முடிகிற வரைக்கும் நான் சாப்பிடாமல் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அமாவாசை விரதத்துக்கான பலன் கிடைக்காம போயிடும். அதாவது அந்த பலன் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஏன்னா நம்ம அன்னம் எடுக்கிறோம். அதனால நம்ம எப்படியா இருந்தாலும் பித்திருக்களுக்காக நம்ம பூஜை செய்யும் போது, அந்த படையல் போடும்போது நம்ம அன்னம் எடுத்து தான் ஆகணும், சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. கிருத்திகை விரதமும் அமாவாசை விரதமும் நாங்கள் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறோமே அப்படின்னா நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. எப்படியும் சாப்பிட்டு தான் ஆகணும். கிருத்திகை விரதத்தை நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் தானே இப்படி வரும், என்னைக்காவது ஒரு மாதம் இப்படி வரும்போது அன்னைக்கு நீங்கள் சைவம் தான் சாப்பிட போகிறீங்க. ஒருவேளை மதிய உணவு எடுத்துக்கொண்டு அதன் பிறகு நீங்கள் பழச்சாறு இது மாதிரி தண்ணி குடிச்சுக்கிறலாம். இரவு முழுவதும் இருந்து மறுநாள் காலையில் நீங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம். இப்படித்தான் இருக்க முடியும். அதற்காக நீங்கள் அன்னமே எடுக்காமல் அமாவாசை விரதத்தை நீங்கள் முன்னோர்களுக்காக படையல் போட்டு அந்த படையல் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தாலும் அந்த அமாவாசை படையல் போட்டதுக்கான பலன் இல்லாமல் போயிடும். இதுதான் உண்மை. இந்த கிருத்திகை விரதமும் நாங்கள் இருக்கோம், அமாவாசை விரதமும் இருக்கும். கிருத்திகை நான் ஒரு பொழுது, ஆனால் நாங்கள் வீட்டில் அமாவாசை பூஜையும் பண்ணுறோம் அப்படின்னா, பித்திருக்களுக்காக படையலும் போடுறோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு மாதத்தில் முழுமையான ஒரு நாள் பொழுது இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் முன்னோர்களுக்கு படையல் போட்டு நீங்கள் வைத்த காய போட்டீங்க அப்படின்னா முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாது. நீங்கள் சாப்பிட வேண்டும், வயிறார சாப்பிட வேண்டும். மனசார பக்தியோடு முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டால் போதும்.
சரி, இந்த அதிசக்தி வாய்ந்த இந்த அமாவாசையில் நம்ம என்ன தானங்கள் கொடுத்தா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சாப்பாடுங்க. பசியோடு இருப்பவர்களை தேடி பிடிச்சி நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தர்மத்தை உங்களுக்கு சேரும். இதால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இது மட்டும் இல்லை, பச்சரிசி வெல்லம் ஒரு பொங்கலுக்கான தேவையான பொருள், சக்கரை பொங்கலுக்கு தேவையான பொருளை உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏழ்மையான கோவிலுக்கு பிரசாதத்தை கொண்டு போய் கொடுங்க. இதுவும் அந்த முன்னோர்களுடைய ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு எளிமையான பரிகாரம். அதே போல் பச்சரிசியை எறும்புக்கு தானம் கொடுக்கறது. சில குளங்களில் மீன் கிடக்கும், அங்கே பொறி போடுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தால் அதையும் நீங்கள் செய்யலாம். பசுமாடை எங்கே பார்த்தாலும் அதற்கு உணவு கொடுங்க. அது மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு சேர்க்கும். முடிந்த வரைக்கும் மொட்டை மாடியில் ஜலம் தண்ணி வைங்க. அது காக்கா குருவிகளுக்கு போய் சேரும். அதுவும் மிகப்பெரியதான். இது எப்பயுமே செய்யலாம். ஆனால் இதில் செய்யாதவங்க இதில் செய்யுங்க, ரொம்ப விசேஷம். அதே போல் அரச மரத்தடியில் பிள்ளையார் இருந்தார் அப்படின்னா அவருக்கு அருகம்புல் வச்சு, வெத்தலைப்பாக்கு வச்சு, அவருக்கு எருக்கம்பூ, வெள்ளை எருக்கம்பூ உங்கள் ஊருக்குள்ள கிடைச்சது அப்படின்னா அது மாலையாக கட்டி கூட நீங்கள் போடலாம். சரி, இந்த கிருத்திகை நட்சத்திரமும் அமாவாசையும் சேர்ந்து இரவு நமக்கு இருக்கு இல்லையா, இது பிரபஞ்ச சக்தியின் முழுமையான சக்தியை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரம்னு ஒன்று இருக்கு. அந்த நேரம்தான் இரவு 9 மணியிலிருந்து 10 மணிங்க. நீங்கள் 8 to 9 சந்திரன் ஓரம் வந்துடும். 9லிருந்து 10 சனி ஓரம் வரும். இந்த இருளுக்கு அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான். ஏன்னா அமாவாசையில் காளி வழிபாடு அதிகமாக பண்ணுவார். இந்த காளி அம்மன் வழிபாடு எதற்காக பண்ண? காளி அம்மனுக்கு அதிதேவதை, இந்த சனிக்கு அதிதேவதை காளி தேவி. அப்படி இந்த 9 மணிலிருந்து 10 மணிக்குள்ளாக நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்றணும் அவசியமே கிடையாது. உங்கள் இல்லத்திலேயே நீங்கள் உட்கார்ந்துருங்க. மேற்கு திசை நோக்கி உட்காருங்க. உங்களுடைய பார்வை மேற்கு திசை நோக்கி இருக்கவே. நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் ஓ மகா காளி, காளியம்மன் மந்திரம் தான். ஓ மகா காளி போற்றி போற்றி ஒரு 11 முறை சொன்னதுக்கு பிறகு நல்ல கண்ணை மூடி உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன குறை, என்ன கஷ்டங்கள் இருக்கும் அதை நினச்சி மனசார வேண்டிக்கிறங்க. அந்த எல்லாம் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறங்க. காளியம்மன்னா பயப்பட தேவையில்லை. பத்ரகாளி, மங்களத்தை கொடுப்பவள், மங்களத்தை தருபவள். நமக்கு ஒரு பிரச்சனைனா தான் காளியாக மாறி அந்த பிரச்சனையை வதம் செய்வாள். அது வரைக்கும் நமக்கு மங்களத்தை தான் தருவாள். காளியம்மன்ட்ட உங்களுடைய வேண்டுதலை நல்ல முழுமையாக பிரார்த்தனையில் செஞ்சதுக்கு பிறகு அதன் பிறகு 11 முறை, ஏன்னா நமக்கு அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது இல்லையா, 11 முறை வேலும் மயிலும் துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேலும் மயிலும் துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று 11 முறை சொன்ன பிறகு காளி தேவியே போற்றி, ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியே போற்றி, முருகப்பெருமான் பேரை கூட நீங்கள் எந்த நாமத்தில் வேணுமாலும் சொல்லிக்கிறலாம். நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு முறை உங்களுடைய முன்னோர்களை எல்லாம் நினச்சி, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கஷ்டங்கள் எல்லாம் தீரணும், உங்களுடைய முழு ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும், எந்த குறையாக இருந்தாலும் சரி அதை நிறைவு செய்து கொண்டு எங்கள் குடும்பத்தில் தெய்வமாக நின்று காத்து அருளணும் அப்படின்னு வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சு அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சால் மட்டுமே தான் மற்ற தெய்வங்களுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் இந்த 9லிருந்து 10 மணிக்குள்ளாக நீங்கள் செய்யக்கூடிய நேரத்தில், வேண்டுதல் செய்யக்கூடிய நேரத்தில் மகாகாளியும் சுப்பிரமணியரை வேண்டி முன்னோர்களையும் வேண்டி நம்ம பிரார்த்தனை செய்ய போகிறோம். அப்படி செய்யும்போது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அடுத்து கடன் வரக்கூடிய நாட்களில் நடக்கும். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரியா? இந்த 9 மணிலிருந்து 10 மணிக்குள்ளாக இருக்கக்கூடிய நேரத்தை தவற விட்டுறாதீங்க. சனி பகவான் ஓரையில் நீங்கள் என்ன கேட்டாலும், அதாவது அமாவாசை கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வரும்போது, மற்ற நேரங்கள் அமாவாசையில் கேட்க வேணாம். நான் உங்களுக்கு அது கண்டினியூவாக உங்களுக்கு கொடுப்பேன். ஒவ்வொரு விசேஷங்கள் வரும்போது கொடுப்பேன். அதை பார்த்து நீங்கள் செய்யுங்க. அதனால் அமாவாசைக்கு சொன்னார், அடுத்த அமாவாசைக்கு இந்த ஓரையில் பண்ணலாமேனா பண்ணக்கூடாது. அது சில நேரங்கள் திதிகள் யோகங்களை வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது அதில் நீங்கள் செஞ்சு வந்தால் போதும்.
மற்ற அமாவாசைகள்லையும் நம்ம இலை போடக்கூடிய நேரங்கள் மாறும். அதை நம்ம வந்து கண்டினியூவாக ஒவ்வொரு அமாவாசைக்கு உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே வர்றேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்மகிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டி அப்படின்னா காலையில் 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். உங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த்து, டைம், ஏஎம்மா பிஎம்மாங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. பிறந்த ஊர் எங்களுக்கு அனுப்பிடுங்க. ஜிபே நம்பரும் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு நம்ம எப்பயும் சொல்கிறதா 500 தான் வாங்குகிறோம். அந்த 500 ரூபாய் நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி, ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். இல்லை நீங்கள் உங்களுடைய மொபைல்ஸ் எல்லாம் என்னுடைய மொபைல் அந்த இது இல்லையே இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா கொடுத்தாலும் உங்கள் மொபைலில் அந்த போன அந்த ஜிபே ஆன அந்த இதை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்படியே கூட நீங்கள் எனக்கு அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டயத்தோட பேரோட இந்த நீங்கள் பணம் அனுப்புனதையும் எனக்கு சேர்த்து அனுப்புனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சீக்கிரம் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது டவுட்டு கேட்கணும், நாங்கள் எப்படி கேட்கணுங்கிறீங்க, உங்களுக்கு சரியாக நேரம் கொடுப்பேன். அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கலாம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படியே நம்ம வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன். அனைத்து என் அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.